திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர் சாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் திருநேரிசை, தலம் திருக்கழிப்பாலை, பதிகம் 30, பாடல் 4. அரியன அங்கம் வேதம் அந்தணர்க்கு அருளும் வைத்தார். அரியன அங்கம் வேதம் அந்தணர்க்கு அருளும் வைத்தார். பெரியன புறங்கள் மூன்றும் பேர் அழல் உண்ண வைத்தார். பெரியன புறங்கள் மூன்றும் பேர் அழல் உண்ண வைத்தார். பரிய தீவண்ணராக பவளம் போல் நிறத்தை வைத்தார். பரிய தீவண்ணராகி பவளம் போல் நிறத்தை வைத்தார். கரியது ஓர் கண்டம் வைத்தார். கழிப்பாலை சேர்ப்பனாரே. கரியது ஓர் கண்டம் வைத்தார். ஓர் கண்டம் வைத்தார். கழிப்பாலை சேர்ப்பனாரே. கழிப்பாலை சேர்ப்பனாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 4ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 4ஆம் பாடல்ல அந்தணர்கள் உணர்ந்து புரிந்து கொள்வதற்கு அறியாததாக காணப்படும் வேதங்களை அறிந்து கொள்ளவும், வேத மந்திரங்கள் சரியான முறையில் சொல்லவும் அவற்றை முறைப்படுத்திய அங்கங்களை வைத்தவர் சிவபெருமான். இந்த வேதங்களை படைத்தவும் அவர்தான். அந்தணர்களுக்கு கூட புரியாத வண்ணம் இருந்ததை புரிய வைத்து முறைப்படுத்தி நமக்கு கொடுத்தவர், வகைப்படுத்தி கொடுத்தவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். மேலும் அந்தணர்கள் ஏனைய உயிர்களிடம் அன்பு உள்ளம் கொள்ளும் பண்பினை வைத்தவர். அந்தணர்களுக்கு ஏனைய அன்பு உள்ளம் கொள்ளுமாறு பண்பினை வைத்தவர் சிவபெருமான் என்று கூறுகின்றார். பெரிய மதில்களாக திகழ்ந்து வானில் திரிந்து கொண்டிருக்கும் 3 கோட்டைகளையும் நெருப்பு திரித்து அழிக்குமாறு செய்தவர் சிவபெருமான். தனது கழுத்தினில் கரிய நிறமாக படமெடுத்து நஞ்சினை தேய்க்க வைத்துள்ள நாகப்பாம்பினை அணிந்துள்ளார் என்று சொல்கின்றார். நஞ்சினை தேக்கியவர் சிவபெருமான். கழுத்தினில் நஞ்சினை தேக்கியவர் சிவபெருமான் கூறுகின்றார். இத்தகைய பண்புகள் கொண்ட சிவபெருமான் அடர்ந்த தீயின் நிறத்தினை பவள நிறத்தினை கொண்டவராக விளங்கும் சிவபெருமான் கழிப்பாலையில் தலத்தில் கடற்கரைக்கு தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமி. திருச்சிற்றம்பலம்.